இந்த துளசி பிறந்த மாதம் வந்து கார்த்திகை மாதம் தான். துளசி மகாவிஷ்ணுவை திருமணம் செய்ததும் இந்த கார்த்திகை மாதம் தான். ஸோ துளசி பிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை பௌர்ணமி திதியில், துளசி கல்யாணம் பண்ணது மகாவிஷ்ணுவை அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய துவாதசியில். ஸோ இந்த கார்த்திகை மாதத்தில் துளசியினுடைய மகிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசி விவாகம் பண்ணுவாங்க, துளசிக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. அண்ட் எதுக்காக அந்த துளசி கல்யாணம் பண்ணுறாங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு அந்த பருவத்தில் திருமணம் நடக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு பார்த்தீங்கன்னா எப்போவுமே துளசி இல்லாமல் பெருமாள் இல்லை. ஸோ இது துளசி பிறந்த கதையும், ஏன் பெருமாள் வந்து துளசிக்கு அந்த மாதிரியான ஒரு இடத்தை தன்னுடைய மார்பில் கொடுத்தார் அப்படிங்கிறதுக்கும் புராணத்தில் வந்து ஒரு கதை இருக்குது. இந்த துளசி பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் அருகில் இருக்கக்கூடிய திருவிற்குடி அப்படிங்கிற ஒரு சின்ன இடம். இந்த திருவிற்குடியில் தான் வந்து துளசி வந்து பிறந்தா. அண்ட் இந்த இடத்துல தான் மகாவிஷ்ணுவையும் திருமணம் செய்து கொண்டார். இந்த திருவிற்குடியில் வந்து ஞானசம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலம் அது. அந்த அம்மையார் பெயர் வந்து ஏலவாழ் குழலி அப்படிங்கிற திருநாமம் தான் அம்மையாருக்கு. அண்ட் அங்கே ஸ்தல விருட்சம் வந்து துளசி செடி தான். ஸோ இந்த துளசி வந்து என்னன்னா, அவள் வந்து பூலோகத்தில் ஒரு பெண்ணாக இருந்தாள் இந்த துளசி. அவளுடைய பெயர் பிருந்தா. அண்ட் இந்த பிருந்தா வந்து மகா பதிவிரத்தை. ஸோ அவள் வந்து ஒரு அரக்கனை கல்யாணம் பண்ணிக்கிறாள். அவருடைய பெயர் வந்து ஜலந்திரன். அவன் வந்து நிறைய தபஸ் பண்ணி ரொம்ப ஒரு மகா சக்தியை பெற்றிருக்கிறான். ஸோ அவன் வாங்கின வரம் என்ன அப்படின்னு சொன்னால், என்னைக்கு பிருந்தா வந்து பதிவிரத்தையாக இல்லாமல் இருக்காளோ அன்று அவனுடைய உயிர் பிரியும் அப்படிங்கிறது தான் ஜலந்திரனுடைய வரம். ஸோ அவன் வந்து தன் மனைவி பிருந்தா கிட்ட வந்து, நான் கைலாயத்தில் சென்று சிவபெருமானை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறார். ஸோ எப்படியாவது ஜலந்திரன் வந்து இந்த வரத்தை பெற்று நிறைய தேவர்களையும் பெண்களையும் நிறைய பேரை வந்து அவன் இம்சை பண்ணுறான். அதனால் தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான்கிட்ட போய் ஜலந்திரனை அழிப்பதற்கு ஒரு திட்டமிடுறாங்க. இதற்கு மகாவிஷ்ணு துணை இருக்கிறார். ஸோ கைலாயத்திற்கு புறப்பட்டு செல்கிறேன் அப்படின்னு மனைவி கிட்ட சொல்லிட்டு ஜலந்திரன் கிளம்புறார். சிவபெருமான் என்ன பண்ணுறார், ஒரு அந்தனர் வேஷம் எடுத்து ஜலந்திரன் முன் வந்து நின்று, எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் கைலாயத்திற்கு சிவபெருமானை பார்க்க போகிறேன். ஸோ அவர் அவங்கக்கிட்ட அப்படி பேச்சுவார்த்தை கொடுக்கும்பொழுது, என்னால் முடியாதது எதுவும் இல்லை, நான் அவ்வளோ வரத்தை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது சிவபெருமான் சொல்கிறார், நான் பூமியில் ஒரு வட்டம் இடுறேன், அந்த வட்டமிடக்கூடிய அந்த மண்ணை வந்து உன்னால் எடுத்து தலையில் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது, தன்னுடைய கால் கட்ட விரலால் அந்த மண்ணில் வந்து ஒரு சிறிய வட்டம் வரைகிறார். ஜலந்திரன் அந்த மண்ணை பேர்த்து வந்து தன்னுடைய தலையில் சுமந்து கொள்கிறான். அது அக்னியாக மாற்றி அவனை அப்படியே வந்து தன்னுடைய உடம்புல வந்து சேர்த்துக்கிறார் சிவபெருமான். ஸோ என்னடா, கைலாயத்திற்கு சிவபெருமானை பார்க்க போன தன் கணவன் திரும்ப வரவில்லைன்னு சொல்லி பிருந்தா வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போய் உட்காந்துருக்கா. அப்போ மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார், ஜலந்திரனின் உருவம் எடுத்துக்கிறார். அவன் வந்து அந்த மண்ணை வந்து அவன் சுமக்கும் பொழுது அவனுடைய உடம்பு வந்து இரண்டாக பிளந்து அவன் வந்து அக்னியாக மாறி சிவபெருமானோட அவன் வந்து ஐக்கியமாயிட்டான் ஜலந்திரன். அந்தனராக அவர் வந்து என்ன பண்ணுறார், மகாவிஷ்ணு வந்து ஜலந்திரனுடைய உருவெடுத்து வரார். ஸோ ஜலந்திரன் உருவெடுத்து வந்த மகாவிஷ்ணுவை தன் கணவன் என்று பிருந்தா எண்ணிக்கொண்டு ஒரு சில காலம் வந்து பிருந்தாவோட அவர் வந்து இருக்கிறார். மகாவிஷ்ணு வந்து அங்கே பிருந்தாவுடைய வீட்டில் வந்து வாசம் பண்ணுறார். ஸோ காலப்போக்கில் வந்து பிருந்தா கண்டுபிடிச்சிட்றா, இது வந்து தன்னுடைய கணவர் இல்லை, தன்னுடைய கணவர் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் தீக்குளிக்க போகிறா பிருந்தா. தீக்குளிக்கும் பொழுது அவள் சொல்கிறா, என் கணவனை விட்டு நான் எப்படி பிரிந்து கஷ்டப்பட்டனோ அதே போல நீயும் கஷ்டப்படுவாய் என்று மகாவிஷ்ணுவை சபிக்கிறாள் பிருந்தா. அதுதான் ராமாயணத்தில் ராமரை விட்டு சீதை 14, அதாவது சீதை வனவாசம் போனது, சீதையை பிரிந்து ராமர் இருந்தது வந்து பிருந்தாவினுடைய சாபம்தான். ஸோ பிருந்தா வந்து போய் நெருப்பில் விழுந்துடுறா. மகாவிஷ்ணு வந்து ரொம்ப கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்கிறார். பார்வதி தேவி இதை பார்த்துட்டு தன்னுடைய சுண்டு விரலில் ஒரு விதையை விதைத்து அதை வந்து பூமியில் நடும் பொழுது அது துளசி செடியாக மாறுகிறது. அந்த பிருந்தாவினுடைய அந்த அவிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சாம்பல், அதுதான் வந்து அதை விதையாக விதைத்து பார்வதி தேவி
துளசி செடியை கொடுக்கிறாள். அந்த துளசி செடியை பார்த்த பிறகுதான் மகாவிஷ்ணுவுக்கு மனசில் வந்து திருப்தி ஏற்பட்டு, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினச்சேன், பட் இந்த ஜென்மத்தில் இல்லை, நான் வேதவதியாக நான் பிறப்பேன் அப்படின்னு சொல்லி பிருந்தா சொல்கிறான். அதே போல் என்ன வரம் வேண்டும் என்று பிருந்தாவிடம் மகாவிஷ்ணு கேட்கும் பொழுது, என்றுமே உங்களை விட்டு பிரியாத வரம் வேண்டும் அப்படிங்கும் பொழுது, என்னுடைய திருமார்பிலேயே நான் உன்னை என்றைக்குமே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் துளசியை வந்து என்றைக்குமே மகாவிஷ்ணு வந்து துளசி இல்லாமல் இருந்ததே இல்லை. ஸோ துளசி வந்து அவ்வளோ ஒரு பவித்திரமான ஒரு பெண். ஸோ அந்த பவித்திரமான அந்த பெண் வந்து பிறந்தது இந்த கார்த்திகை பௌர்ணமியில் தான். அண்ட் இந்த கார்த்திகை மாதம் நம்ம துளசி செடிக்கு பூஜை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள் வருவது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இது எப்போவுமே. ஆனால் செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா துளசியை நம்ம வீட்டில் வச்சுருந்தோன்னா ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும், ஒரு நல்ல எனர்ஜி இருக்கும்னு சொல்கிறதுக்கான காரணம் துளசி வந்து அவ்வளோ ஒரு பதிவிரத்தை. அதனால் துளசி செடியினுடைய மகிமை, மெடிசினல் வேல்யூவும் துளசிக்கு எப்போவுமே உண்டு. ஸோ துளசி பிறந்தது இந்த கார்த்திகை மாதத்தில். இந்த கார்த்திகை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய அந்த ஏகாதேசிக்கு மறுநாள் துவாதசி, அந்த நாளில் துளசியை வந்து நீங்கள் வணங்கினால் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்களால் துளசியை வச்சு பூஜை பண்ண முடியலன்னா முடிஞ்ச வரைக்கும் துளசி செடி நிறைய வாங்கி தானம் பண்ணுங்கள். அது வந்து மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று. அண்ட் எல்லா ராசிக்காரர்களுக்கும் அது வந்து ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். கார்த்திகை மாதத்தில் துளசி செடி கொடுக்கக்கூடிய தானம்.